ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி பூஜா ரூம் ஆர்கனைசேஷன் பார்க்கலாம். பூஜா ரூம் சின்னதாக இருந்தாலும் பெருசாக இருந்தாலும் நீங்கள் க்ளீன் பண்ணுற மாதிரி வைங்க. ஒரு சாமி வச்சாலும் எவ்ரிடே டெய்லி உங்களால் முடிஞ்ச அளவுக்கு க்ளீன் பண்ணிவிட்டு விளக்கு வச்சுட்டு சாம்பிராணி ஏற்றி வைக்கிற மாதிரி நீட்டாக வைங்க. ஒர்க்கிங் உமனாக இருந்தீங்கன்னா எவ்வளோ உங்களால் க்ளீன் பண்ண முடியுது, எவ்வளோ நீங்கள் முடியுதோ, இல்லை உங்கள் கிட்ஸ், ஹஸ்பண்ட், இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருன்னா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு இருக்கிறாங்கன்னா நீங்கள் உங்கள் இஷ்டப்படி கோயிலில் செட் பண்ணுங்கள், சாமியாரே செட் பண்ணுங்கள். என் சேனலில் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பூஜா வீடியோஸ் பார்க்கணுன்னா கண்டிப்பாக இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். கீப் சப்போர்ட்டிங் மீ. இப்போது எப்படி ஆர்கனைஸ் பண்ணலாம்? எல்லா திங்ஸுமே இங்கே அங்கே பரப்பாமல் ஒரே பேஸ்கெட்டில் வைங்க. திரி, மேட்ச் பாக்ஸ், ஆயில், குங்குமம், சந்தனம் எல்லாம் கிட்டேயே வைங்க. இதெல்லாம் எக்ஸ்ட்ரா பாக்ஸஸில் போட்டு க்ளோஸ் பண்ணி வைங்க. ஃபெஸ்டிவல் அப்போ நம்ம போடலாம். எக்ஸ்ட்ரா துணி இருக்கும் சாமிக்கு, இல்லை ஜுவல்ஸ் இருக்கும், திங்ஸ் இருக்கும், விளக்கு இருக்கும். எவ்ரிடேயில் ஒரு விளக்கு தான் ஏற்றுவோம். ஆனால் எக்ஸ்ட்ரா பூஜை நாள், ஃபெஸ்டிவல் நாளில் 2-3 விளக்கு ஏற்றுற நாள் அதெல்லாம் வாஷ் பண்ணி தனி கவர்ஸில் வச்சுடுங்க. ஸோ நீட்டாக ஆர்கனைஸ்டாக இருக்கும். எல்லாமே கிளம்ஸியாக ஒரே பாக்ஸில் வைக்காமல் இந்த மாதிரி தனியாக. இப்போ இதெல்லாம் கிருஷ்ணரோட ட்ரெஸ்ஸஸ், இது வேறு சுவாமி லக்ஷ்மியோட ட்ரெஸ்ஸஸ், விநாயகரோட ட்ரெஸ்ஸஸ், இதெல்லாம் ஏற்கனவே போட்டு ட்ரெஸ்ஸஸ். இது சுவாமியோட நியூ ட்ரெஸ்ஸஸ். ஸோ நீங்கள் இப்படி தனியாக கூட ஆர்கனைஸ் பண்ணி வைக்கலாம். எல்லா திங்ஸுமே ஈஸியாக ஆக்சசிபிளாக இருக்கணும். இது எக்ஸ்ட்ரா டவல்ஸ். ஃபெஸ்டிவல்ஸ் அப்போது நிறையா துணி தேவைப்படும். ஸோ இது நான் வாஷ் பண்ணிவிட்டு தனியாகவே வச்சுடுவேன். இந்த மாதிரி எல்லாம் கவர்ஸில் ஒரு பாக்ஸில் வச்சு நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணிட்டீங்கன்னா எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். க்ளீனிங் டவல்ஸ், க்ளீனிங் சோப் எல்லாம் தனியாகவே வைங்க. எவ்வளோ திங்ஸ் வேணுமோ அவ்வளோ திங்ஸ் மட்டும் வைங்க. ரொம்ப ஓவராக டம்ப் பண்ணி வைக்க வேணாம். தண்ணி பாக்ஸில் சாமிக்கு வைக்கிற காசு வைங்க. இந்த மாதிரி தாலி கயிறெல்லாம் கொடுக்கறதுக்கு தண்ணி பாக்ஸில், மஞ்சள் குங்குமம், இந்த மாதிரி சாமி ஃபோட்டோஸ் எல்லாம் கொடுப்பாங்கல்ல, நான் இந்த பாக்ஸில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருவேன். சாமி புக்ஸ் எல்லாம் நீங்கள் இதில் வைக்கலாம். இது சந்தனம் கட்டை, மஞ்சள் தேய்க்கிறதுக்கு. இதை நான் சாமி பாக்ஸ்லேயே வச்சுட்டேன் க்ளீன் பண்ணிவிட்டு. இது கயிறு கட்டுறோம்ல, அந்த கயிறு. இது ஆயில், கீ, விளக்கு ஏற்றுறதுக்கு சாமிக்கு எல்லாம் தனியாக வச்சுருக்குறோம். இப்போ ஒரு லிஸ்ட்டாக பார்த்துக்கலாம். சாம்பிராணி, திரி, காம்பு, ஏலக்காய் எல்லாம் தனியாக வைக்கலாம். மேட்ச் பாக்ஸ், விபூதி, சந்தனம் பவுடர் இருந்தால் அது வைங்க. மஞ்சள் குங்குமம், பாக்கு, ரோஸ் வாட்டர் எல்லாம் நீங்கள் வேணும்னா இங்கே வைக்கலாம். இல்லை ஃப்ரிட்ஜில் இருக்குன்னா ஓகே, கைப்படாமல் நீட்டாக வச்சுக்கோங்க. கற்பூரம். ஸோ சாமி ஃபோட்டோஸ் எல்லாம் க்ளீன் பண்ணும்போது ஜாவு அது ஒரு நல்லா ஸ்மெல்லாக இருக்கும். பச்சை கற்பூரம் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணலாம். எல்லா திங்ஸுமே ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணி இதில் வைக்கலாம். சில பேர் திரியை ஆயிலே டிப் பண்ணி வச்சுருப்பாங்க. ஆனால் நான் அப்படி வைக்கிறது இல்லை, ஸோ காமிக்கலை. நீங்கள் வேணும்னா அப்படியும் வைக்கலாம். ஓல்டு ஃப்ளார்ஸ், பழைய பூ சாமி மேலே எது வைக்கிறீங்களோ அது தனி கவரில் தனியாகவே வைங்க. பூஜை ரூமில் வைக்க வேணாம். ஸோ எவ்வளோ நீட்டாக உங்களால் ஆர்கனைஸ் பண்ண முடியுமோ அப்படி ஆர்கனைஸ் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட என்ன பாக்ஸஸ் இருக்கோ அதிலே நீங்கள் வைக்கலாம். எம்டி கார்ட்போர்ட் பாக்ஸஸ் இருக்குது, அது கூட DIY பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம்.
அந்த பாக்ஸஸ் எப்படி பண்ணலாம் கூட நான் உங்களுக்கு வீடியோஸாக போடுறேன். கண்டிப்பாக என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி பூஜா வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னா லைக் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்னும் என்ன மாதிரி வீடியோஸ் வேணும். கைண்ட்லி சப்போர்ட் மீ. சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பேசிக் க்ளீனிங் அண்ட் பேசிக் ஆர்கனைசிங் காமிச்சிட்டேன். இது இல்லாமல் உங்கள்கிட்ட நிறையா திங்ஸ் இருக்குன்னா எவ்வளோ உங்களுக்கு யூஸ் ஆகுதோ அவ்வளோ திங்ஸ் வைங்க, மீதியெல்லாம் டிஸ்கார்ட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சுட்டு ஆர்கனைஸ் பண்ணுங்கள். இதுக்குன்னு தனியாக ஆர்கனைசர் வாங்கணும், பாக்ஸஸ் வாங்கணும் அவசியம் கிடையாது. நான் இதில் எல்லாமே பேசிக்காக காமிச்சிருக்கிறேன். இதோட நல்லா கூட நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணலாம், இன்னும் திங்ஸ் கூட வைக்கலாம். எக்ஸ்ட்ரா விளக்கு எல்லாம் தனியாக தொடச்சி வச்சுருக்கிறேன். சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளீஸ் டூ சப்போர்ட் மீ. இந்த மாதிரி டெய்லி யூஸுக்கு ஒரு கிளாத் வச்சுக்கலாம். அதுவும் வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி நீட்டாக வைங்க. ஒரு பேஸ்கெட்டில் டெய்லி யூஸ் பண்ணுற திங்ஸ் நீங்கள் தனியாகவே வைக்கலாம். எவ்வளோ உங்களால் முடியுது, க்ளீனிங் முடியுது, அவ்வளோ திங்ஸே வைங்க. சாமிக்கு பக்தி தான் தேவை. நீங்கள் நல்லபடியாக நல்லா மனுஷங்களாக இருந்தீங்கனாலே போதும். யாரையும் ஹர்ட் பண்ணாமல், யாருக்கும் கெட்டது பேசாமல், குட் ஹியூமனாக இருங்க. நீங்களும் நல்லபடியாக வாழுங்க, மற்றவங்களையும் வாழ விடுங்க. அதுதான் சாமிக்கு வேணும். சந்தோஷமாக இருங்க, ஹெல்த்தியாக இருங்க. என் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீப் சப்போர்ட்டிங் மீ. கண்டிப்பாக இந்த வீடியோவை லைக் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஹாப்பி ஃபெஸ்டிவல்ஸ். இனிமேல் பேக் டு பேக் ஃபெஸ்டிவல்ஸ் தான். ஹெல்த்தியாக இருங்க. சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டேக் கேர். தேங்க்யூ.